முடித்துவிட்டு 15வது இரவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். பாதி நாட்கள் ரமலானுடைய மாதத்திலே நம்மை விட்டும் கடந்து விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களை அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளை, ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். இது புகாரியிலே 15வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 69வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே 608வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாணவியினுடைய அழகிய வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நாம் கேட்டு பயன்பெறக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு உரையாற்றுகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதை பேப்பரிலே கேள்விகளாக கொடுத்து உங்களுடைய பெயரை தெளிவாக எழுதி தலைமையில் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவிலே கடைசி 10 அதற்கான பதில் அளிக்கப்படும். வெளிநாடுகளில் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் onlinepjweb@gmail.com என்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பினால் உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாணவியின் அழகிய வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தொடரை நடத்தி தருமாறு சகோதரர் அல்தாபி அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவில் துவங்கிய நேரத்தில் எவ்வளவு சிரமங்களை சந்திக்க நேர்ந்தது என்பதன் ஒரு பகுதியை கடைசியாக நாம் பார்த்திருக்கிறோம். மேலும் அது குறித்து நாம் பார்ப்பதாக இருந்தால், நபிகளாருடைய இந்த மக்கா வாழ்க்கை முழுவதுமே ஏறத்தாழ பெரிய சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலே தான் கழிந்திருக்கிறது. கடுமையான தொல்லைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு இருந்த ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னு பார்த்தால், அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபு ஓரளவிற்கு மக்காவில் செல்வாக்கு பெற்ற மனிதராக இருந்தார். அவர் தானே ரசூலுல்லாஹ்வை வளர்த்து ஆளாக்குறாரு. அதனால ரசூலுல்லாஹ் மேல கடுமையான கோபம் இருந்தா கூட மக்கத்து காபிர்கள் ரொம்ப ஈஸியா அவங்களை அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அபு தாலிப் நிப்பாரு. ரெண்டாவது பனு ஹாஷிம் குலம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கோத்திரம் அதுவும் ஓரளவிற்கு சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு, ஒரு குடும்பம். அதனால முகமது மேல கை வச்சோம்னா அவங்க எல்லாரும் படதரண்டு வந்துருவாங்க. அதற்காக வேண்டி கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச ஒரு நெருக்கடி கொடுக்கவும் செய்யணும், கொடுக்காமலும் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில இருந்துச்சு. ஆனா அந்த நிலைமையை நாம பார்த்தா கூட ஓரளவுக்கு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அந்த கட்டத்துல வச்சு பார்த்தாலுமே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய கஷ்டங்களை அவர்கள் கொடுக்கத்தான் செய்திருக்கிறார்கள். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கஅபாவுல அந்த ஹிஜ்ர் என்ற பகுதியில தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு அரைவட்ட வடிவத்தில் இருக்கும் தானே கஅபாவுக்கு ஒட்டினாப்ல, அந்த பகுதிக்குள்ள நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது உக்பத் பின் அபி முஹைத் அப்படிங்கிற ஒரு கொடியவன் ஒருத்தன், அவன் என்ன பண்றான்னா ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல துண்டை போட்டு அவங்கள கடுமையா கழுத்தை போட்டு முறுக்குறான். அவங்கள கொலை பண்ணணுங்கிற அளவுக்கான வெறியோட போட்டு முறுக்கிட்டு நிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி பக்கத்துல அபூபக்கருக்கு சொல்லப்படுது. இந்த மாதிரி முகமது தாக்குறாங்க, கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன ஆக்ஷன் பண்ணாங்க, என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க
அது நமக்கு சொல்லப்படல. ஆனா ரசூலுல்லாஹ் பொறுமை காத்திருக்கிறாங்கன்றது மட்டும் விளங்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் திருப்பி அடிக்க நினைச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரியான வழிமுறைகளை கையில் எடுக்கல. அதுக்கு அவனுடைய அந்த தாக்குதல்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நம்ம அதுல இருந்து விளங்க முடியுது. இப்ப அபூபக்கர் சித்திக்கு கேள்விப்பட்ட உடனே அவங்க விரைவா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து உக்பாவை பிடிச்சி தள்ளிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூபக்கர் மீட்டு எடுக்கிறாங்க. ஆனா உண்மையில ரசூலுல்லாஹ்வுடைய திடகாத்திரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது யாரும் வந்தெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ரசூலுல்லாஹ் இயற்கையில கிடையாது. அவங்களுடைய உடல் அமைப்பு எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஆளு. அபூபக்கர் வந்து தள்ளுற ஆள ரசூலுல்லாஹ்வால தள்ள முடியாதா? அதெல்லாம் தள்ளி இருப்பாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வந்து அது என்னதான் நடக்குன்னு பாக்கட்டுமேன்ற மாதிரியாக அதற்காக போற போக்குல விட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க என்பது நமக்கு விளங்குது. இப்போ அபூபக்கர் சித்திக்கு வந்து விலக்கி விட்டுட்டு அபூபக்கர் சித்திக்கு சொல்றாங்க, ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அத்தகுத்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், என் இறைவன் அல்லாஹ்தான் என்று சொன்னதற்காக வேண்டி ஒரு மனிதனை நீங்கள் கொல்ல போகிறீர்களா? வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளும் உங்களுக்கு வந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் என் இறைவன் அல்லாஹ்னு சொன்னது குற்றமாப்பா உங்களுக்கு? அதுல அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம் 40வது அத்தியாயம் 28வது வசனத்துல 40வது அத்தியாயம் 28வது வசனத்தை அங்க ஓதியும் காட்டிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்கள காப்பாத்தி கொண்டு வர்றாங்க. இந்த செய்தி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில 3678வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன நம்ம தெய்வங்களை எல்லாம் இழிக்கிறது, பேசுறது, அதுக்கெல்லாம் சக்தி இல்லைன்னு சொல்றது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணுங்கிறது. இப்ப இதெல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டா அல்லாஹ் வணங்கணும்னு சொன்னதுக்காக வேண்டி உள்ள பிரச்சனை இல்ல. நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்னதுக்காக வேண்டி அந்த பிரச்சனை. அவங்க தான் அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டிருந்தாங்களே, அல்லாஹ்வை ஏத்துக்காத ஒரு சமுதாயம் கிடையாது. அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் பெரிய கடவுள்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்துல யாரை இறைவன் சொல்றியோ அவனை மட்டும் வணங்கு என்று சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் இது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா இன்னொரு தடவை ரொம்ப முக்கியமான வரலாற்றுல பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல காபாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். காபிர்கள் ஒரு கூட்டமாக கூடுறாங்க. கூடி நின்று கேலி பேசுறாங்க. கேலி பேசும் பொழுதே முகமது தொழுதுகிட்டு இருக்கிறாரு. இவர் மேல வந்து இந்த அவரை கிண்டல் பண்ற மாதிரி மலக்குடலை கொண்டு வந்து ஒட்டகத்துடைய குடலை தூக்கி கொண்டு போட்டு அவரை இனிமே தொலை விடாம ஆக்குற மாதிரி யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கடைசியில இதே ஆளு இவன் இந்த உக்பத்து அபிமொழித்து துண்டு போட்டு முறுக்குனானு அவனே என்ன பண்றான்னா நான் போய் பண்றேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை தூக்கிட்டு வந்து எவ்வளவு நாத்தம் அடிக்கும், எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து அப்படியே ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போற நேரத்துல அவன் தலையில கொண்டு போட்டுறான். ரசூலுல்லாஹ் எந்திக்கவே இல்லை, சுஜூதிலே இருக்கிறாங்க. பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய குணத்திலே உள்ளது போல இருக்கு. இந்த மாதிரி சஜிதால இருக்கிற நேரத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுனா சஜிதால தானே இருக்கிறோம் பிசாம இருந்துருவாங்க போல இருக்கு. பின்னாடி கூட இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மதீனாவுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழுதா சஜிதாக்கு போயிருப்பாங்க. போன ஆளு சஜிதாவிலே இருப்பாங்க. எந்திப்பாங்க பார்த்தா எந்திக்கவே காணும். என்னடா சஹாபாக்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்களுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான கற்பனைகள்ல போயிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சில சஹாபாக்கள் ஒருத்தர் நினைச்சிருக்கிறாரு என்னாச்சுன்னு தெரியல, வஹி வருதோ ஒருவேளை அதனால இது மாதிரி சஜிதாவிலே போட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். ஒருத்தர் என்ன நினைச்சிருக்காரு, ஒருவேளை மூத்து வந்துருச்சோ ரசூலுல்லாஹ்க்கு, இவ்வளவு நேரத்துக்கு என்ன இமாமத்து செய்யற நேரத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் நீட்ட மாட்டாங்க தானே, அவ இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒருத்தர் எல்லை மீறிட்டாரு, பொறுமை கடந்துருச்சு அவருக்கு, அதுக்கு மேல அவரால் இருக்க முடியல. எந்திரிச்சு பாப்போம்னு எந்திரிச்சிட்டாரு. சஜிதால இருந்துகிட்டே தலையை தூக்கி பாத்துருவோம் அப்படின்னு எந்திரிச்சு பாத்துட்டாரு. எந்திரிச்சிட்டு திரும்ப தலையை போட்டார். ரசூலுல்லாஹ் சஜிதால இருக்கிறாங்க, ஆள் கண்ட்ரோலா தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப அவர் சஜிதாக்கு போயிட்டாரு. தொழுகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. ரசூலுல்லாஹ் தொழுகை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இது, என்னைக்கும் இல்லாத ஒரு கதையா, இன்னைக்கு ரொம்ப நேரம் சஜிதால போட்டுட்டீங்களே அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல, பேரப்புள்ள வந்து கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டாரு, சரி அவர் இறங்குற வரைக்கும் நம்ம சுஜூதுல தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுஜூதுல இருந்துட்டேன். ஏன்னா ஒரு நல்ல இபாதத்து தானே, அவருடைய தேவையை முடிக்கிற வரைக்கும் நம்ம பேசாம இருப்போம், ஓதிக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நான் சஜிதாவிலே இருந்துட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் அப்படி எடுத்துட்டாங்க போல இருக்கு. அவன் கழுத்துல கொண்டு வந்து போட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கடி கொடுக்குறோம், அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நான் ஏன் ரப்புல் ஆலமீனை துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சஜிதாவிலே உட்கார்ந்துட்டாங்க. எந்திக்கிற ரசூலுல்லாஹ் எந்திக்கிறதுக்கு முயற்சியும் எடுக்கல. எடுத்திருந்தா ரசூலுல்லாஹ்க்கு ஈஸி தான். ஒரு ஒட்டக மலைக்கூடல தள்ளி போடுறதுங்கிறது அது ஒன்றும் பெரிய மலையை தூக்குற மாதிரியான விஷயம் இல்லை.
எவ்வளவு அவனால தூக்கி கொண்டு வந்து போட முடியுமானால் கழுத்துல கிடக்கிற ரசூலுல்லாஹ்வால தள்ள முடியாதா? தள்ளி இருக்க முடியும் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாற்றத்தோடையே இருந்து கொண்டு சஜ்தாவிலே இருக்கிறார்கள். இந்த செய்தி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. இது மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய கழுத்துல மலக்குடலை தூக்கி கொண்டு போட்டுட்டு எல்லா பேரும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஃபாத்திமா நாய்க்கு கிடைக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹ்க்கு மேல கிடக்கிற அந்த குடலை தள்ளி விடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுகை முடிக்கிறாங்க. முடிச்சாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்கல. அல்லாஹ்வை தொழுகிற ரப்புல் ஆலமீனை தொலை விடாம தடுக்கிறானுவல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான கோபமும் வலியும் வருத்தமும் இருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அதற்கு எதிர் நடவடிக்கைகள் எதையும் ஈடுபடாம பொறுப்பா அல்லாஹ்விடத்திலே ஒப்படைச்சிருவோம். இவனுடைய அநியாயம் ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்கிறது. இறைவனுடைய ஆலயத்துல தொழுவதற்கு கூட இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, யாரா இவங்களே நீ பாத்துக்க அப்படின்னு தொழுகை முடிஞ்ச உடனே கையேந்திராங்க ரசூலுல்லாஹ். பக்கத்துல இருக்கிறவங்களுடைய காதுகள்ல விழுற மாதிரியே ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க? அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பாத்துக்க. எல்லா பேரும் கடுமையான துன்பத்தை தர்றாங்க, அல்லாஹ் நீயே பாத்துக்க, உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரையா சொல்றாங்க. யார் யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் நின்றுகிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கடும் இடைஞ்சல் கொடுத்தாங்களோ எல்லார் பேரையும் சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹில், யா அல்லாஹ் அந்த அபீ ஜஹிலை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பாத்துக்க. வா அலைக பி உத்பத் பின் ரபியா, ரபியாவுடைய மகன் உத்பா அவனும் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனையும் நீ பாத்துக்க. ஓ ஷைபத் பின் ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபா அவனும், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுவ. ஓ ஷைபத் பின் ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபாவை நீ பாத்துக்க. ஒல் வலீத் பின் உத்பா, உத்பாவுடைய மகன் வலீதை நீ பாத்துக்க. ஓ உமையத் பின் ஹலஃப், ஹலஃபுடைய மகன் உமையாவை நீ பாத்துக்க. ஓ உக்பத் பின் அபி முகைத், இந்த அபி முகைத்தையும் அபி முகைத்துடைய மகன் உக்பாவை நீ பாத்துக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா 7 பேர் ரசூலுல்லாஹ் லிஸ்ட் போடுறாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு 7 பேரை சொன்னாங்க, இவர் 6 பேர் தான் சொல்லி இருக்கிறாரு. அபூஜஹல் சொல்லி இருக்கிறாங்க, உத்பத் பின் ரபியா, ஷைபத் பின் ரபியா, வலீத் பின் உத்பா, உமையத் பின் ஹலஃப், ஓ உக்பத் பின் அபி முகைத், 6 பேரை மட்டும் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 7 பேரை சொன்னாங்க, ஆனா அந்த 7வது ஆள் யாருங்கிறது எனக்கு நினைவுல இல்ல, மறந்து போச்சு சொல்லிட்டு அடுத்து அவர் மேற்கொண்டு விளக்குறார். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன். யார் இந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, சஹாபி சொல்றாரு, லக்கத் ரஅய்து அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரா ஃபில் கலீபி பத்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் எண்ணி எண்ணி சொன்னார்களோ, பெயரை குறிப்பிட்டு சொன்னார்களோ, அத்தனை பேரும் பத்ர் களத்திலே அந்த பாழும் கிணற்றிலே வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடந்ததை நான் பார்த்தேன். 13 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு பத்ர் போர் நடந்துச்சுல, ரசூலுல்லாஹ் லிஸ்ட் போட்ட ஆளுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ எவ்வளவு நாள் எடுத்திருக்கிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்யறது மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துல, பத்ர் போர் நடக்கிறது மதீனாவுக்கு போய் 2வது வருஷத்துல ஹிஜ்ரி 2ல தான் பத்ர் போர் நடக்கிறது. அந்த நேரத்துல அல்லாஹ் அத்தனை பேரையும் பலி வாங்கலாம், ஒருத்தன் இடாம எல்லாத்தையும். அந்த வலி வேதனையில தான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ள அள்ளி போட்டுட்டு, காபிர்களுடைய சடலங்களை எல்லாம் கிணத்துக்குள்ள போட்டுட்டு ரசூலுல்லாஹ் பேசுவாங்க பாத்தீங்களா, இன்னா கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? எப்படி அந்த நேரத்தில் இது வெறும் வார்த்தை இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய துன்பம் துயரம், அவங்களுடைய தோழர்கள் அவனுக்கு படுத்தின பாடு, அதையெல்லாம் இத்தனை வருஷமா அடக்கி 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 வச்சு அழிஞ்சு நாசமா போய் கிணத்துல தூக்கி போட்ட உடனே உள்ளத்திலிருந்து கொட்டுறாங்க, பாத்துட்டியா இதுக்கு தானே ஆசைப்பட்ட, எங்கள் இறைவன் எங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிச்சுட்டான், எங்களுக்கு கிடைக்க போகுது, அது உனக்கு இப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சா? என்ன பாடுபடுத்தின, இஸ்லாத்தை சொன்னதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொன்னதுக்காக வேண்டி இவ்வளவு அநியாயம் பண்ணீங்களடா அப்படிங்கறத இந்த வார்த்தைகளின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வெளிப்படுத்துற காட்சிகளை நாம பார்க்கிறோம். இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில 240வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல தாவா களத்தில் இருக்கிறவர்களுக்கு பல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. பொதுவாகவே தாவா களத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறோம், சமூக மாற்றத்தில் மார்க்கத்தை போய் சொல்லக்கூடிய நேரத்தில் அவ எதிர்க்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் தௌஹீத் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு,
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறோம். ஆனாலும் பல ஊர்களில் புதிதாக உள்ள நுழையக்கூடிய எல்லா இடங்களையும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இன்னைக்கே அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். நம்ம வந்துட்டோம் அதெல்லாம் ஒரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது சில ஊர்களுக்கு தான் அப்படி பொருந்தும். சில ஊர்களுக்கு தான் நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை அடிச்சாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சாங்க, இப்ப நமக்கு தனி பள்ளிவாசல் ஆயிடுச்சு, நம்ம மக்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, எதுவா இருந்தாலும் நம்மளை கேட்டுதான் முடிவு எடுக்கிறாங்க. இதுவெல்லாம் சில ஊர்களில். பல ஊர்களுடைய நிலைமை என்ன? இன்னும் நம்முடைய மக்களை அடிக்கிறார்கள், இன்னும் கேவலப்படுத்துகிறார்கள், இன்னும் துன்பப்படுத்துகிறார்கள். யாரும் சடைஞ்சிடக்கூடாது. இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோமே, சில பேர் கேட்கிறாங்க, இவ்வளவு வளர்ந்துட்டோமே, இப்படி நம்மளை பண்றோம், விடக்கூடாது பாய், ஆளுங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தௌஹீது சொந்தங்களுக்கு நாம சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வழியாக நபிகள் நாயகம் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனை ஆண்டு காலம் பொறுத்திருக்கிறார்கள்? 1 வருஷம் 2 வருஷமா? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு நாம என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது, ஆனால் நேருக்கு நேராக அல்லாஹ்வுடைய செய்தியோடு தொடர்பில் இருக்கிறவர்களா? நான் அவங்களே அத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று சொன்னால் நம்மிடத்திலையும் பொறுமை அவசியம். நம்ம யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சகித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். பொறுமையை இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த நிகழ்வில் இருந்து ஒரு பெரும் பாடமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல துஆ செய்யறோம்ல, துஆ செய்யறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பொதுவாக எதுக்காக துஆ செய்யலாம். எந்த துஆ செஞ்சாலும் உங்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கான அளவுகோல்ல ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். துஆ செஞ்சுட்டு அவசரப்பட்டோம்னா அந்த துஆவை ஏத்துக்க மாட்டாங்க. அவசரப்படுறதுன்னு அர்த்தம், நான் 2 வருஷமா கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு பிள்ளையே தரலையே அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் 2 வருஷத்துல உங்களுக்கு பிள்ளை தரணும் அல்லாஹ் இடத்துல அக்ரிமெண்ட் இருக்குதா? அல்லாஹ் என்ன நமக்கு என்ன வேலைக்காரனா? நம்ம சொன்னதை செஞ்சு கொடுக்கிறவனா? அவனுடைய அடிமைகளா இருக்கிற நாம கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டெய்லி கெஞ்சணும். இன்னைக்கு கெஞ்சி கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கலையா நாளை கழிச்சு கிடைக்கல அடுத்த வருஷம், 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, மௌத்தா போற வரைக்கும் கேட்கிறீங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர இத்தனை வருஷம் கேட்டனே, 50 வருஷம் கேட்டனே, 30 வருஷம் கேட்டனே சொல்லிடவே கூடாது. அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா உங்க துஆ ஏத்துக்கப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ரசூலுல்லாஹ் உறுதியா இருந்திருக்கிறாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச துஆவை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்ததை நாம இந்த நிகழ்ச்சியில தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்கா வாழ்க்கையில அவங்க பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய துன்பம், எதிரிகள் கொடுத்த துயரம் அப்படின்னு சொல்றதா இருந்தா தாயிஃப் நகரத்து துன்பத்தை சொல்லலாம். நாவரணிபா கூட பாட்டு படிச்சிருப்பார், தாயிஃப் நகரத்து வீதியிலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சிருப்பார்ல. தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் அது ஒரு பெரிய துன்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? உஹது போர்க்களத்தை பத்தி சொல்லிட்டு, ஹல்லதா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமி உஹத், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உஹது போர்க்களத்துல நீங்க சிரமப்பட்டீங்களே, அந்த மாதிரி உஹதுடைய நாளை விட கடுமையான நாள் எதையும் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? உஹது போர்க்களத்தில் சந்திச்ச துன்பம் சாதாரண துன்பமே இல்லை. நம்ம எல்லாரும் எப்படி பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? உஹது போர்க்களத்தை ரசூலுல்லாஹ்வுடைய துன்பம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் பல்ல உடைச்சிட்டாங்க, பல்ல உடைச்சது தான் பெரிய துன்பமா பேசிட்டு இருக்கோம். பல்லு உடைக்கிறது பெரிய துன்பமா? பல் உடைத்தல் என்பதை மட்டும் அது அதுல உள்ள ஹைலைட் மேட்டர் இல்ல, அதுல பட்ட துன்பங்களில் அது ஒரு துன்பம். ஆனா உஹதை பத்தி பேசினாலே உஹதுனால ரசூலுல்லாஹ் பல்ல உடைச்சு விட்டாங்க என்னமோ பல் உடை. அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் டெய்லி பல்ல உடைச்சு நிக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் கீழே போய் உளுந்து பல்ல உடைச்சு வந்து நிக்கிறாங்க. பல் உடைத்தல் என்பது அங்க மேட்டர் இல்ல. பல் உடைத்தல் அங்கே நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் நபிகளாருக்கு ஏற்பட்ட நிறைய துன்பங்களில் அதுவும் ஒரு துன்பம். அந்த துன்பத்தினுடைய ஒரு அம்சம் தான் அதுவே தவிர அதுவே பிரதானமான துன்பம் இல்லை. பல்ல உடைக்கிறதுனா ஏதோ பல் டாக்டர் அந்த இதை வச்சு புடுங்குவார், அது மாதிரி உடைக்கப்பட்டிருக்கிறது. குறிவைத்து பல்லின் மீது அடித்தா பல் உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டுச்சுன்னா எப்படி? மேல கவசோட போட்டிருக்கிறாங்க, முகத்தை பாதுகாப்பதற்கு தலையில ஹெல்மெட் மாதிரி போர்க்களத்துல போகக்கூடியவங்க தலையில இரும்பு கவசம் ஒண்ணு போட்டுக்குவாங்க. அந்த இரும்பு கவசத்திலிருந்து சங்கிலிகள் தொங்கும், முகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சங்கிலிகள் தொங்கும், இரும்பு சங்கிலிகள் தொங்கும். அந்த சங்கிலிகள் வெளியிலிருந்து ஏதாவது அட்டாக் பண்ணனா முகத்தை சேஃப்டியா பாதுகாத்துக் கொள்ளும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு. போர்க்களத்தில் நிற்கிற ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலை கவசத்தின் மீது தாக்குதல் நடக்கிறது.
அடிக்கிறவங்க எங்க அடிக்கிறாங்கன்னா அந்த இரும்பு சங்கிலி மீது அடிக்கிறாங்க. இரும்பு சங்கிலி என்ன பண்ணுது, முகத்தை சிதைக்குது. முதல்ல தோல் கண்ணை எல்லாம் சிதைஞ்சு ரத்தம் அடிஞ்சு அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பல்லும் உடையுது. வெறுமன பல்லு மட்டும் உடையல, நேரடியா டைரக்டா போய் உள்ளுக்குள்ள போய் அட்டாக் பண்ணல. முகம் சிதைந்து ரத்தம் வழிந்து பல் உடைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று கீழே விழுந்து அது ஒரு பக்கத்தில் துன்பமாகி கிடக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சில பேர் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம எதுக்கு இதுக்கு மேல போர்ல நிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சஹாபாக்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவாயில ஒரு 50 சஹாபாக்களை நிப்பாட்டி விட்டுருப்பாங்க, நீங்க கீழே வரக்கூடாதுன்னு. அவங்க எல்லாரும் கீழே வந்துருவாங்க. எதிரிகள் அந்த ரூட்ல உள்ள வந்து முஸ்லிம்கள் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு படை தளபதியாக ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் துயரம் ஒன்று, அந்த படை தளபதியாக அவர்கள் அனுபவித்த துன்பம் என்பது வேறு. அப்ப ரசூலுல்லாஹ் கடுமையான நெருக்கடிக்கு ஆட்பட்ட ஒரு தினம் உஹது போர்க்களத்தினுடைய தினம், அந்த போர் நடந்த நாள். அதனால தான் அது எல்லாருக்குமே தெரியுது. அன்னைக்கு இருக்க சஹாபாக்கள் எல்லாருக்குமே ஒரு சாதாரண செய்தி மாதிரி இருக்குது. உஹது போர்ல அது என்னமா கஷ்டம்னா கஷ்டம் அப்படின்னு அந்த பேச்சு வழக்கில் இருக்கிறது. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உஹது போர்க்களத்தில் சந்திச்சீங்களே அந்த மாதிரி வேற ஏதாவது கஷ்டமான நாளை சந்தித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர்க்களத்தில் சந்திச்ச துன்பமா, நான் என் வாழ்க்கையில சந்திச்ச பெருந்துன்பம்னு சொல்றதா இருந்தா அந்த தாய்ப்பு நகரத்து துன்பத்தை தான் சொல்லணும். நான் அங்க தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி போன நேரத்தில் அங்குள்ள தலைவர்களிடத்தில் மார்க்கத்தை எடுத்து சொன்னேன். குறிப்பாக இப்னு அப்து யாலி என்ற ஒரு தலைவன், அவன் போய் பேசுறாங்க, தௌஹீதை சொல்றாங்க, ஏகத்துவத்தை ஏத்துக்குங்க. அவன் நபிகள் நாயகம் விரும்பியபடி பதிலளிக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சரி, மறுத்ததோடு மட்டும் அப்படியே விட்டுனா பிரச்சனை இல்லை, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. என்ன மாதிரி தாக்குதல் அதை ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க கொடுத்த அந்த கடும் துன்பத்தினால் நான் தாயிஃபிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு திரும்பி வந்தனே, இனிமே தாயிஃபில ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தனே, வரும் பொழுது சுயநினைவே இல்லை எனக்கு. சொல்றாங்க, கர்னு சாலிப்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் எப்படி வந்தன்னே தெரியல, சுயநினைவு அற்றவனாக அங்க வந்த பிறகுதான் எனக்கு நினைவே வருது. அப்படின்னா எப்படி தாக்கியிருப்பாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு சாதாரண ரொம்ப பலகீனமான ஆளா இருந்தால் அது ஒரு லிஸ்ட். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் நோன்பு வைக்கிற அளவிற்கு உடல்ல தெம்பு இருக்கிறவர்கள், உடல் ஆற்றல் மற்றவர்களை விட அதிகம் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் பசி என்று வயிற்றை பிடித்துக் கொண்டு காட்டினால் எல்லார் வயிற்றிலே ஒத்தகல் இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் கையில 2 கல் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் தெம்பா அனுப்பாங்க. அப்படிப்பட்ட திடம் நிறைந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாகி என்ன செய்யறதுன்னு தெரியாம சுய நினைவு இழந்து, நான் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் சுயநினைவே இழந்துவிட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்த பிறகு மேகம் எனக்கு மேலால் நிழலிட்டுக் கொண்டிருந்தது, மேகம் மூடி இருக்குது, மூடி இருக்கிற மேகத்தை நான் அண்ணாந்து பார்த்தேன். அங்கே ஜிப்ரீல் வந்திருந்தார். ஜிப்ரீல் சொன்னார், நீங்கள் உங்கள் சமுதாயத்திலே சொன்ன செய்திகளையும் அதற்கு அவர்கள் சொன்ன பதிலையும் அல்லாஹ் கேட்டிருக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் மலைகளின் தூதரை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறான். நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதன்படி அவர் செயல்படுவார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே மலைகளுடைய வானவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, முகமது அவர்களே, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். இந்த மலைகளுக்கு இடையிலே வைத்து உங்களுக்கு இந்த துன்பத்தை தந்த மக்களை நசிக்க விடட்டுமா? இப்படி சொல்லி அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் நேர்ந்திருந்தால் அல்லாஹ் தான் படைத்த இந்த மக்களை அதை அழித்து விட வேண்டும் என்ற முடிவு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி விடுறாங்கன்னா எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இது மாதிரி அவர் கேட்கிறார். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம், இல்லை இல்லை, நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து மைய அபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் அவனை மட்டுமே வணங்குகிற மக்கள் இவர்களுடைய சந்ததிகளில் உருவாவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆகையினால் இவர்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்த வேண்டாம்
இவர்களை அழிக்க வேண்டாம், இவர்களை இப்படியே விட்டுருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்ட நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில 3231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதிலேயும் நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது மக்கள் அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் அப்படின்னா உடனே உண்டு இல்லைன்னு பார்த்துடணும், அந்த பேச்சே தேவையில்லை நமக்கு. இப்ப சில பேருக்கு அப்படி கோபங்கள் வருது. நம்முடைய வளர்ச்சி, நமக்கு இருக்கிற பின்புலம் எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஏன்பா அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய தேவைன்னு வந்துச்சு, ஒண்ணு உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம், களத்துல இறங்குவோம், அவனா நம்மளா அப்படின்றதெல்லாம் அப்படியெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்களா நம்மளான்னு பார்த்துருவோம், அழிச்சிருவோமா? பொதுவாகவே ஒரு ஒரு இதுல ரசூலுல்லாஹ்வுடைய பியூட்டி என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய சிரமம் நடந்த நேரத்துல ஒரு மனுஷன் போய் கேட்கறோம்னு வச்சுக்குவோம், அவன் அந்த நேரத்துல உடனே பதிலடி கொடுக்கணும் தான் விரும்புவோம். ஒரு 4 நாள் கழிச்சு கேட்டா கூட மனசு ஆறிடும். ஒரு 4 மாசம் கழிச்சு கேட்டா கூட சரி போய் தொலைகிறானு விடுங்க பாய் அப்படிமா. ஆனா அந்த நேரத்துல கேட்கும்போது எத்தனை பேர் சொல்லுவோம்? துன்பம் வருகிற நேரத்துல பெரும்பாலும் யார்ட்டையும் பொறுமை இருக்கிறது இல்ல. பொறுமைக்கு என்ன அளவுகள் தெரியுமா? துன்பம் ஏற்படுற ஆரம்ப நேரத்துல பொறுமை வருது, அதுக்கு பேர் தான் பொறுமை. ரசூலுல்லாஹ் கூட ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு அம்மா கபர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, மகனை பறி கொடுத்துட்டு. அப்போ இவனை பொறுமையா இருப்பாங்க, போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா திட்டி விட்டுரும். ரசூலுல்லாஹ்னு தெரியாம திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த செய்தியை சொன்னாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க, மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி. அல்லாஹ்வுடைய தூதரே தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்க வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊழா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்திலே இருக்க வேண்டும். புலம்புறது எல்லாம் புலம்புறது, திட்டுறது எல்லாம் திட்டுறது, எல்லாம் முடிஞ்சு உடம்புல தெம்பில்லாத நேரத்துல சரி போய் தொலையுது, இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. நம்ம அப்படித்தானே செய்வோம், எல்லா பேசுறதையும் பேசி போடுவோம், திட்டுறது வந்து பார்க்கணும், அவனை இவனை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு உடம்பு சார்ந்து சோர்ந்து போனதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி விடுங்க, இப்படி இருக்க கூடாது. துவக்கத்திலே இப்படி வரணும், விடுவோம், மன்னிச்சிருவோம், அவன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறவன், இதுதான் நிஜமான பொறுமை. ரசூலுல்லாஹ் அந்த பொறுமையை பார்க்கணும். அடிபட்டு அப்படி வந்து நிக்கிறாங்க, அந்த நேரத்தில் போய் கேட்கிறாங்க, அடே வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் தனியா மாட்டினு வச்சு புளிஞ்சிட்டானுவேன், இப்ப என்ன செய்யறாரு மலைக்கு வந்துட்டார் வாங்க, அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு பெரிய பவர் கிடைத்த நேரத்தில் கூட வேண்டாம் விட்டுருங்க, மன்னிச்சிருவோம், அவங்களுடைய சந்ததிகள்ல ஏகத்துவவாதிகள் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துன்பத்தை எதிர்கொண்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே எப்படின்னா மற்றவங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அபூபக்கரா இருந்தாலும் சரி, வேற மற்ற சஹாபாக்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் இஸ்லாத்தை சொன்னதற்காக, ஏற்றுக்கொண்டதற்காக, நான் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக கடுமையாக தொல்லைப்படுத்தப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அபூபக்கர் சித்திக்கு கொடுத்த தொல்லைகளை தாங்க முடியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமே இங்க உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் வணங்க முடியாது, நிம்மதியா நம்மளை வாழ விட மாட்டார்கள், ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அவர்கள் துவக்கத்திலேயே நான் ஹிஜ்ரத் பண்ண போறேன் அப்படின்னு ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அதே மாதிரி நடக்கிறது. ஒரு நாள் பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹபஷாவை நோக்கி, சிரியாவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். பயணம் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு இடம் வருகிறது, பர்குல் ஹிமாத் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு ஆளு சந்திக்கிறார். இவர் யாரு அப்படின்னா, இவர் மக்காவாசி, அவருக்கு பேர் இப்னு தகீனா. இப்னு தகீனா என்று சொல்லப்படுகிறவர் அபூபக்கரை பர்குல் ஹிமாத்ல வச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன அபூபக்கர் இங்க நிக்கிறீங்க? இல்லங்க, நம்ம ஊர்ல அல்லாஹ் வணங்க விட மாட்டேங்கிறாங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் ஊரை காலி பண்ணிட்டு நான் ஹிஜ்ரத் பண்றேன், ஹபஷாவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னதும் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அப்படியெல்லாம் போக கூடாது, உங்களை மாதிரி ஆட்கள் வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, உங்களை மாதிரி ஆட்கள் ஊருக்கு தேவை, நீங்க வாங்க, உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன், நான் போய் ஊர்க்காரங்கள்ட்ட சொல்லி அபூபக்கருக்கு நான் அபயம் அளித்திருக்கிறேன், அடைக்கலம் அளித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திகை மீண்டும் அழைத்து கொண்டு வருவார். அழைத்து வந்து ஊர் மக்களை எல்லாம் கூட்டி சொல்வார், எப்பா இனிமே யாரும் அபூபக்கர் மேல கை வைக்க கூடாது, அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை அவர்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு அவர் ஒத்தாசையாக இருப்பார். அது ஒரு 4-5 நாள் தாங்காது, அதுக்குள்ள திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை? அபூபக்கர் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுறாரு, எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் கெட்டு போயிடுறாங்க,
குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா கேட்டு அவன் பாஷையில குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுறாரு, குழம்பிடுறாங்க, பொம்பளைங்க குழம்பிடுறாங்க, சின்ன பிள்ளைங்க. இப்ப நம்மள அதையும் சொல்லலாம்ல, இவனை கூட்டம் போடக்கூடாது, இவனை பேசினானோன்னா எங்க பிள்ளைங்க எல்லாம் குழப்பம் வந்துடும். இதே மாதிரியான செயல அன்றைக்கு அபூபக்கர் விஷயத்திலே சொல்லப்படுகிறது. அவ இப்படி திரும்ப வர்றாரு, இப்ப நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், எல்லாரும் ஏன்ட்ட வந்து சொல்றாங்க, நீ கொஞ்சம் அடக்கி வாசிய, சத்தம் போடாம வீட்டுக்குள்ள உட்காந்து தொழுதுக்கைய, எதுக்கு வெளியில உட்காந்துட்டு சத்தம் போட்டு குர்ஆன் ஓதணும்னு தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிக்கங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஒரு தைரியம் திரும்ப வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல வேண்டாம்னு கிளம்புன அபூபக்கர் சித்திக்கு மீண்டும் ஒரு தைரியம் வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன்றாங்க. அவர் அடைக்கலத்தை வாபஸ் வாங்குகிறார். ஆனாலும் அபூபக்கர் சித்திக் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். இங்க என்ன பாக்குறோம், அபூபக்கர் சித்திக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருகிறது. லோக்கல்ல இருக்க முடியாது. அவர்லாம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றவர். அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இஸ்லாத்தை துவக்க காலத்திலே ஏற்றுக்கொண்ட அடிமைகளாக இருந்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பலகீனர்கள் தான். ஹதீஜா நாயகியை தவிர, அபூபக்கர் சித்திகை தவிர, அலி இப்னு அபி தாலிபை தவிர யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ எல்லார் பட்டியலையும் எடுங்க, எல்லாருமே பலகீனர்கள், எல்லாருமே ஏழைகள், எல்லாருமே அடிமைகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஒரு அடிமை. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாம் பலகீனர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள். சாதாரணமா சும்மா அடிமையா இருந்தாலே நிம்மதியா இருக்க விட மாட்டார்கள். இப்ப முஸ்லிம் அடிமைன்னு சொன்னா சும்மா இருக்க விடுவாங்களா? கொடுமை, அப்படிப்பட்ட ஒரு கொடுமை வரலாற்றில் படித்து பார்க்கிற பொழுது எந்த கண்களும் கண்ணீர் வடிக்காமல் இருக்க, அப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்துத்தான் இந்த இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை கையில வாங்கி வச்சுக்கிட்டு நமக்குள்ளே மறைச்சிட்டு போலாமா? பல பேர் மார்க்கத்தை பேசுறதுக்கு யோசிக்கிறோம், தயங்குறோம், அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். என்ன வெக்க என்ன இருக்கு? வெக்கப்படுறதுல என்ன இருக்கிறது? உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி முன்னோர்கள் பட்ட தியாகங்கள் கொஞ்சமா? அவர்கள் சிந்திய ரத்தம் கொஞ்சமா? அவர்கள் கொடுத்த தியாகங்கள் வார்த்தைகள் வர்ணிக்க முடியுமா? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுமையா யாசிருடைய பிள்ளைதான் அம்மா, எல்லாருமே அடிமைகள். ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க எல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, தாங்க முடியல, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள், மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை. பலகீனமா இருக்கிற, வேற வழி இல்லை. பலகீனமான நேரத்தில் எழுத்து அடிக்க மதீனா போனதுக்கு பிறகு ட்ரெண்ட் மாறுது. அங்க போன பிறகு பலமாயிடுறாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்துருது, ராணுவத்தை அமைக்கிறாங்க, எழுத்து அடிக்கிறாங்க, அது பின்னாடி. ஆனா இப்ப ரொம்ப பலகீனமா இருக்கிறோம், ஒண்ணும் பண்ண முடியாது, 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், மொத்த ஊருமே நமக்கு எதிராக திரண்டு நிற்கிறது. இஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள், மௌஇதகுமுல் ஜன்னா, சுவர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அப்ப சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனசு சாந்தி ஆகிறது. எவ்வளவு சிரமப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாள் ரொம்ப கடுமையாக மன உளைச்சலோடு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே பெரிய தவறு செஞ்சுட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணுனீங்க? அவர்கள் என்னை படுத்திய கொடுமை தாங்க முடியாமல் என்னிடத்திலே சொன்னார்கள், நீ முஹம்மதை திட்ட வேண்டும் என்றார்கள், எங்களுடைய கடவுளர்களை உயர்வாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு வேற வழி தெரியல, கொடுமை தாங்க முடியல, அதனால உங்களை நான் திட்டேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த கடவுளர்கள் உயர்வா பேசிட்டேன், இல்லன்னா என்ன காலி பண்ணிருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அதுல இருந்தே அவர்கள் பட்ட கஷ்டத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்கிறாங்க அவர்கிட்ட, கைஃப தஜிது கல்பக, நீ இதை சொல்லும் பொழுது உன் உள்ளம் எப்படி இருந்துச்சு, என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னீங்க நீங்க? உள்ளம் முத்துமையின்னம் பில் ஈமான், உள்ளத்துல ஈமான் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஊறி இருந்துச்சு, ரசூல் மேல இருக்கிற பாசம் ஊறி நின்னுச்சு, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவங்கிற என்ன உறுதியா இருந்துச்சு. ஆனா அதை சொல்ல முடியாத
வேற வழி இல்லையே, சொன்னா கொண்டு விடுவாங்களே, அடி தாங்க முடியல, அதனால நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அம்மார் சொல்கிறார்கள். நபிகளார் இஸ்லாத்தை சொல்ல வந்தவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை சொல்ல வந்தவர்கள், தூதரை உங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்பதை சொல்ல வந்த தூதர் சொல்லுகிறார்கள், இன் ஆது ஃபஉது, அம்மாரே கவலைப்படாதீங்க, மீண்டும் அவர்கள் உங்களை துன்புறுத்தினால் மீண்டும் இதே போல வார்த்தைகளை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. கடவுளர்கள் உயர்வா பேசுங்க, தப்பில்லை, போங்க, என்ன திட்டணுமா திட்டுங்க, போங்க. எப்படி சொன்ன ரசூலுல்லாஹ், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி தன் உயிரை விட மேலானவர் மூமின்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க என்ன வச்சு பார்க்கணும்னு சொன்ன மார்க்கத்தை சொல்லி தந்தவங்க, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் உலகத்துல எந்த தெய்வத்துக்கும் இல்ல, அதை உடைச்சு போட்டு நொறுக்கு அப்படின்னு சொன்ன தலைவர், அவங்க பரவாயில்ல சொல்லுங்க, அந்த தெய்வத்தை புகழ், அந்த தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லுங்க, என்ன திட்டுங்க, இன் ஆது ஃபஉது, மீண்டும் அவர்கள் உங்களை தொல்லைப்படுத்தினால் மீண்டும் சொல்லுங்கள், கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்கள் உள்ளத்திலே குறைவில்லை, வேறு வழி இல்லை, நிர்பந்திக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே இன்றைக்கு நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட கொடுமை! பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை எஜமானர்கள் கொடுமை செய்தது மட்டுமில்லை, சிறுவர்களுடைய கைகளிலே கைத்த கட்டி இழுத்துட்டு போகிறாங்க, காடுகள்ல மேடுகள்ல மணல்கள்ல எல்லாம் விளையாட்டு பொருளை போல இழுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு பெரிய மனுஷனை சின்ன பிள்ளைங்க கயிறு கட்டி ரோட்ல இழுத்துட்டு போனா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நான் நம்ம உடம்புல லேசா ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டா தாங்க முடியல. காடு மேடு, மக்கா என்பது மலைகளின் நகரம், எங்க பார்த்தாலும் மலையா இருக்கும், வெட்ட வெளியே இருக்காது, ரொம்ப குறைவா தான் வெட்ட வெளி இருக்கும். ஒரு சின்ன வேலை செய்யறதா இருந்தா கூட மக்காவில நீங்க போய் பாத்தீங்கன்னா, சவுதி போனவங்களுக்கு தெரியும், மதீனாவை சவுதி அரசாங்கம் அப்படியே செதுக்கி வச்சிருக்கும். மக்காவை பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறதுக்கு ஒரு பெரிய அழகு தெரியாது, அந்த காபா என்ற கம்பீரத்தை தாண்டி மக்கா நகரத்தில் ஒரு பெரிய கம்பீரத்தை, ஒரு அழகை நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, மக்கா முழுவதும் மலை, ஒரு சின்ன வேலை செய்யணும்னாலும் ஒரு பெரிய மலையை உடைக்கணும், அதனால மக்காவை அலங்கரிக்க முடியல. அப்ப முழுக்க முழுக்க மலைகளின் நகரமாக, மலையும் பசுமையான மலை கிடையாது, முழுக்க முழுக்க காய்ந்து போன கற்களை கொண்டிருக்கிற மலை. அப்படிப்பட்ட மலை காடுகள்ல கயிறை கட்டி இழுத்துட்டு போறாங்கன்னா எத்தனை கல்லுல மண்டை உடைஞ்சு இடிச்சிருக்கும், எத்தனை இடத்துல முற்கள் உடல்ல தச்சிருக்கும், எத்தனை இடங்கள்ல கல்லு உடம்பு சிராய்த்திருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் பிலாலை பற்றி வருகிறது, அவர்கள் எவ்வளவு துன்பங்கள் தந்த நேரத்திலும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத், அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் ஒருவனே, மாற்றுக்கிறதே கிடையாது. நீ என்ன துன்பம் பண்ணாலும் சரி, சுடு மணல்ல தூக்கி கொண்டு போடுறாங்க, பாலைவனத்து சுடுமணலுடைய வெப்பம் தெரியும் தானே, நம்ம ஊர் சுடுமணல்ல காலை வச்சு நடக்க முடியல, ஆனால் பாலைவனத்து சுடுமணல், அதுலயும் உருக்கு சட்டையை தூக்கி மேல மாட்டி விட்டு, இரும்பு சட்டைய மாட்டிட்டு அதை தூக்கி நெருப்புல தூக்கி போட்டா, ஒரு தோசைக்கல்ல உட்கார வச்சா எப்படி இருக்கும், அடுப்பை பத்த வச்சு தோசைக்கல்ல அதுல தூக்கி ஒருத்தர் உட்கார வச்சா எப்படி இருக்கும் சூடு, அந்த மாதிரி சூடு கொதிக்கக்கூடிய ஒரு நிலையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் தாங்கினார்கள், தாங்கிக் கொண்டு இஸ்லாத்தை கடைபிடித்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் ரொம்ப காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹப்பாப் வர்றாங்க, வாங்க உட்காருங்க, பக்கத்துல வந்து உட்காருங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு தான் இந்த இடம், உங்களை மாதிரி வேற யாரையும் இந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது, அந்த அந்தஸ்து யாருக்கும் கிடையாது, ஏன் நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறீங்க. பல வருடங்களுக்கு பிறகு தன் ஆடையை உயர்த்தி காட்டுகிறார்கள், மேலாடையை கலட்டி காட்டுகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் பட்ட அந்த வேதனையின் தழும்புகள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை மதீனாவுல வந்து காட்டுறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்படி கடுமையான தொல்லைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்ட நிலையில்தான் நபித்தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மக்காவுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல 9வது அத்தியாயம் 117வது வசனத்துல, லகத் தாபல்லாஹு அலா நபி, இந்த நபியை அல்லாஹ் மன்னித்தான், வல் முஹாஜிரின், இந்த முஹாஜிர்களை அல்லாஹ் மன்னித்தான், வல் அன்சார், இந்த அன்சாரிகளை அல்லாஹ் மன்னித்தான், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமமான நேரத்தில் இவரை பின்பற்றி நடந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் மன்னித்தான். மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில ஒண்ணு என்னன்னா, சிரமமா ஆரம்பத்தில் சிரமம், அந்த நேரத்தில் பின்னாடி வந்ததெல்லாம் பின்னாடி அது பெரிய விஷயம் கிடையாது.
எல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நின்றுகிட்டு நாங்க ஆட்சி பண்ண போறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இஸ்லாம்னு சொல்வதற்கே தடை, சொல்ல முடியாது, மறைந்து மறைந்து வாழணும். அப்படிப்பட்ட நேரத்திலே தன்னை ஒருவன் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறான் என்றால் அதுலதான் தியாகம் இருக்கிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ரொம்ப பிரபலமான வரலாறு. அபூதர் கிஃபாரி ரசூலுல்லாஹ் பத்தி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு இது மாதிரி முகமது ஒருத்தர் வந்திருக்கிறாராம், சில மார்க்க விஷயங்களை சொல்றாராம், என்னன்னு தெரியலையே, விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு தான் தம்பி அனுப்பி விடுறாரு. பக்கத்தூருக்காரு தம்பி வந்து பார்த்துட்டு அவருக்கு பெருசா செய்திகள் கிடைக்கல. அம்மா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நல்ல விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு. அபூதர் கிஃபாரிக்கு மனசு தாங்கல, இல்லையே இன்னும் அவரை பத்தி நிறைய செய்தி தேவைப்படுது, நானே போறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாரு. வந்து மக்காவில் வந்து காபால வந்து உட்கார்ந்து இருக்கிறார். வெளியில சொல்ல முடியல, யார்ட்டையும் கேட்க முடியல. என்ன கேட்டு அடி விழுந்துருமே, நீ எதுக்கு முகமது பார்க்க போற, முகமதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்களேன்னு பயந்துகிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க பார்த்துட்டு கேட்கிறாங்க, வெளியூர்கார மாதிரி இருக்குது, வாங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிட போவோம், தங்குவோம். ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே, வெளியூர்காரங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. அவன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல் வசதி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில திரும்ப வர்றாரு, வந்து காபாவிலே உட்கார்ந்து இருக்கிறார். வர்றாரா முகமது, வர்றாங்களா, என்ன லெவல் என்ன பாப்போம். ரெண்டாவது நாள் பாக்குறாங்க, ரெண்டாவது நாள் ஆள் கிடைக்கல. இப்ப ரெண்டாவது நாள் நைட்டு திரும்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. நீங்க வந்து வேலை முடியல போல இருக்க, வாங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிட போவோம். ரெண்டாவது நாள் போறாரு. மூணாவது நாள் ஆயிடுச்சு. அலி அவங்களே கேட்கறாங்க, என்ன செய்தி, வந்து சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, யாரை பார்க்க வந்தீங்க? அப்ப அவர் தயங்கிக்கிட்டே கேட்கிறாரு, நான் உனக்கு கேட்பேன், ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஆனா அதுக்கு நீங்க உதவி செய்யறதா இருந்தா வாக்குறுதி தாங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன். அப்படியா, சரி சொல்லுங்க. இது மாதிரி நான் முகமது தேடி வந்திருக்கிறேன். அப்படியா சங்கதி, அவங்க இருக்கிறதுக்கு நான் கூட்டு போறேன், பிரச்சனை வாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுடைய கஸ்டடியில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வளர்றாங்க. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் தான் புள்ள மாதிரியே தான் அலியை வளர்த்தாங்க. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க பாருங்க, நீங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். போய்கிட்டே இருக்கிற நேரத்துல யாராவது ஏற்குமாறான ஆட்கள் வந்தான்னு வச்சுக்குவோம், நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஏதோ ஒண்ணுக்கு இருக்க மாதிரி சரி பண்ற மாதிரி அப்படி நின்னுக்குவேன். நீங்க போய்கிட்டே இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னா என்ன ஆகும் தெரியுமில, ஒன்னா பார்த்தாம்னா இவனுக்கு என்ன தொடர்பு, ரெண்டு பேரும் எங்க போய்கிட்டு இருக்கிறானுவ, தேடி வந்து அடிப்பானுவ. அதனால இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்குவோம். இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் போறாரு. கடைசியில் ரசூலுல்லாஹ் போய் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அபூதர் கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வேண்டிய விஷயங்களை நான் கேட்டதுக்கு பிறகு அவங்க உடனே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபூதர் உக்தும் ஹாதல் அம்ர, இந்த விஷயத்தை நீங்க மறைச்சு வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. அம்ரு பின் அபஸாவுக்கு சொன்னாங்கல்ல, நேற்றுக்கு பார்த்தோம்ல, வெளியே சொல்லாதுன்னாங்கல்ல, அதே மாதிரி அபூதருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றா, வெளியே சொல்லக்கூடிய மார்க்கத்தை, வெளியே சொல்வதற்கு தகுதியான ஒரு மார்க்கத்தை வெளியே சொல்லாத, மறைச்சு வச்சுக்க. வரிஜையிலா பலதிக்க, உன் ஊருக்கு இப்ப நீ திரும்ப போயிரு, இங்க இருக்க முடியாது, உன்னால இங்க காலம் கடத்த முடியாது, நீ ஊருக்கு போயிரு. ஃபைதா பலகக ظுஹூருனா ஃபக்பில், நாங்கள் ஜெயித்து விட்டோம், வென்று விட்டோம், மிகைத்து விட்டோம் அப்படிங்கிற செய்தி நீங்க கேள்விப்படும் பொழுது நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, ஃபகுல்து, நான் சொன்னேன், வல்லதி பாஸக பில் ஹக்கி, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லா அஸ்ருகன்ன பிஹா பைன அதுஹுரிஹிம், நான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை, இந்த சித்தாந்தத்தை அவர்களுக்கு மத்தியிலே ஓங்கி ஒலிக்காமல் நான் இங்கிருந்து வெளியேற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மறைச்சு வச்சுக்கங்கறாங்க. இவர் மறைக்க மாட்டேன்னு கிளம்புறாரு. கிளம்பி போய் காபால போய் நின்று கொண்டு, யா மாஷர குரைஷ், குரைஷிகளே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய ரசூலா, அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்லிவிட்டேன் அப்படின்னு மக்காவுல காபால போய் நின்று கொண்டு சத்தம் போடுறார். சத்தம் போட்டதுதான் தெரியும், எல்லாம் சூழ்ந்துகிட்டு அடினா அடி. எப்படி வருகிறது ஹதீஸ்ல என்று கேட்டால், மரணிக்கின்ற அளவிற்கு, ஆளை காலி பண்ணி விடுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அடி. இதை பார்த்த உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார், அவர் அப்ப இஸ்லாத்தை எல்லாம் ஏத்துக்கல. அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு உள்ள பூந்து உள்ள நுழைஞ்சு
மேல அபூதருக்கு அடி விழாம உள்ள வந்து கிராஸ் பண்ணி, நீங்க யார அடிக்கிறீங்க தெரியுமா? இவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். அபூதர் கிஃபாரின்னு தானே சொல்றோம். கிஃபார் குலத்தை சார்ந்தவர். இவங்க இருக்கிற ஏரியாவை கடந்து தான் நீ ஷாமுக்கு போகணும். நீ பிசினஸ் பண்றதா இருந்தா இவங்க ஏரியாவை கடந்து போகணும். நாளைக்கு ஒரு நாள் போக முடியுமா? அபூதரை அடிச்சு விட்டாங்கன்ற செய்தி அவங்களுக்கு கிடைச்சா உங்களை போக விடுவாங்களா? உங்க வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் போயிரும் பாத்துக்க அப்படின்னு மிரட்டின உடனே எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அடி குத்துயிரும் குயிலும் அடிச்சு போட்டாச்சு. சரி, அதோட இவரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிவிட்டோம். அவனை அடிக்கணும்னு நினைச்சானுவ, அடிச்சு விட்டானுவ, போகுது. இனிமே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி இருக்க வேண்டியதானே? மறுநாள் திரும்ப வர்றாரு காபாவுக்கு. மீண்டும் அதே மாதிரி சொல்றாரு, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். தனியா நின்றுகிட்டு அதை சொல்லக்கூடிய தலைவரே ரகசியமா இருந்துக்கிறான். ரசூலுல்லாவே வேண்டாம் வெளிப்படுத்தாதேங்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் சொல்லுவேன், என்ன எதிர்ப்பு வந்தாலும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2ஆம் நாளும் சொல்லுகிறார். 2ஆம் நாளும் அடி வாங்குகிறார். அப்பவும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாத்தி கரையேற்றி விடுறாங்க. அப்ப இந்த மாதிரி நபி என்று சொன்னாலோ தூதர் என்று சொன்னீங்கன்னா எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் மார்க்கத்தை கடைபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா வகையிலையும் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு, அதை சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கடைபிடிக்கிற மக்கள் குறைவாக இருக்கிறோம். ஒரு ரசூலுல்லாஹ் வந்து இதுக்கு ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்றாங்க, மருந்து போடுறாங்க. எப்படி மருந்து போடுறாங்க? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காபாவுடைய நிழல்ல படுத்திருக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, அலா ததுல்லாஹ் லனா அலா தஸ்தன்சுர் லனா. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடாதா? அல்லாஹ்விடத்துல நமக்கு வேண்டி உதவியை கேட்க கூடாதா? காபிர்களுடைய கொடுமை ரொம்ப தலைக்கு மேல போய்கிட்டு இருக்குதே, இவ்வளவு கொடுமை பண்றாங்களே, ஏதாவது நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நம்ம இடத்துல இப்படி வந்து சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சரியா, என்ன பண்றது, செய்வோம், அல்லாஹ் உதவி செய்வோம், பார்ப்போம், அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம சொல்ற சமாதானம். ஆனால் நபிகளாருடைய சமாதானத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாத வஹுவ முஹம்மருன் வஜ்ஹுஹு. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய முகம் சிவந்தவாறு எழுந்து அமர்ந்தார்கள். இது அவர் என்ன கேட்டு விட்டாரு? இதுல முகம் சிவக்கிறதுக்கு என்ன இருக்கு? கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா கோபத்தோட எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, லகது கானமன் கபலக்கும் லயும்ஷது பி மிஷாத்தில் ஹதீத் மாதூன இவாமிஹி மின் லஹ்மின் அவ் இஸபின் மா யஸ்ரிஃபுஹு ذلك அந்தீனி. நீங்க வந்து என்ன கஷ்டங்கிறீங்க? உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? முன்னால் வாழ்ந்தவர்களை அவர்களை இரும்பு சீப்பை கொண்டு அவர்களுடைய உடம்பை கிழித்தார்கள், எலும்புகளையும் தோள்களையும் கிழித்தார்கள். மா யஸ்ரிஃபுஹு ذلك அந்தீனி. அந்த துன்பம் அவர்களை இந்த தீனை விட்டு வெளியேற்றவில்லை. வயூதுல் மின்ஷார் அலா மஃப்ரிகி ரஸி. தலையின் மீது ரம்பத்தை வைத்து 2 கூறாக பிளந்து எறிந்தார்கள். மா யஸ்ரிஃபுஹு ذلك அந்தீனிஹி. அந்த துன்பம் அவர்களை தீனை விட்டு வெளியேற்றவில்லை. நீங்க என்னன்னு கேட்டா அதுக்குள்ள அவசரப்படுறீங்கள. இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதை விட பெரிய சிரமத்தை கொண்டு வர்றான். இதுல ஒரு பெரிய சைக்காலஜியும் இருக்கிறது. மனோ தத்துவ அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பெரிய டாக்டர், மனநல டாக்டர்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு துல்லியமாக யார் யாருக்கு எப்படி மருந்து போடணுங்கிற ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இப்ப என்ன வர்றாரு? கஷ்டம்னு வந்து நிக்கிறாரு. கஷ்டம்னு வந்தவருக்கு அதை விட பெரிய கஷ்டத்தை சொன்னோம்னா இந்த கஷ்டம் தானா ஓடி இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க. வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு வண்டிக்காரன் வந்த நம்ம சைடுல ஜன்னல்ல பஸ்ல உட்கார்ந்து இருக்க நேரத்துல கையில ஒரு பெரிய சிராப்பு விழுந்து கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. வலி இப்படி போயிட்டாங்க, கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுறாங்களே, கோபம் வரும், ரொம்ப வலிக்கும், ரத்தம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதே நேரத்துல அந்த வண்டிக்காரன் வந்து அடிச்சதுல பக்கத்துல ஒருத்தன் முன்னாடி இருக்க கம்பியில போய் முட்டி மண்டை செதறி கிடக்கிறான். அத பாருங்க, இது வெளி தெரியும். இப்ப போய் எவன்கிட்ட சொன்னோம் நம்மள அடிப்பானுவ. ஏன்னா மண்டை வெடிச்சு கிடக்கிறான் ஒருத்தன், உனக்கு உன் கையில சிராப்பு பெருசா தெரியுதா? இதை பார்க்கும்போது ஒண்ணுமில்லாம போயிடும். ஒரு 4-5 பேர் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு தென்னந்தோப்புல நடந்து போய்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோமே. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தென்னை, அந்த கீத்து இருக்குல்ல, தென்னை இலை கொப்பு, தென்னை கீத்து உடஞ்சி விழுந்துருச்சு. நம்ம மண்டையில விழுந்துருச்சு. அப்பா என்ன விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு திரும்பும் பொழுது தென்னங்குலையே ஒருத்தன் தலையில விழுந்துருச்சு பின்னாடி.
இப்ப நமக்கு விழுந்த தென்னங்கீத்து வழி தெரியுமா? வழியே தெரியாது. நல்ல வேலை போமோம், வாங்கின அடிய வாங்கி போட்டு நல்ல வேலை போமா, நல்ல வேலைப்பா, அல்லாஹ் காப்பாத்தினாம்பா. அவன் கடையில தென்னங்கொலையே விழுந்துருச்சு, நம்ம இதுல ஒரு தென்னங்கீத்து தான் விழுந்திருக்கு, பிரச்சனை இல்லை நினைப்போம்ல. அதே மாதிரி ரசூல்லா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன தெரியுமில, இரும்பு சீப்பு, முன்னாடி நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மருந்து போட்டு ஏகத்துவத்தை தைரியமான முறையை எடுத்து சொல்வதற்காக நபிகள் நாயகம் தயார்படுத்தினார்கள். அப்படி தயார்படுத்தப்பட்ட அந்த கூட்டம் அடுத்தடுத்து எந்தெந்த நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்தது என்ற செய்திகளை வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.